நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? லைஃப்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ரொம்ப ஃபாஸ்டரா டெவலப் ஆவாங்க. அவங்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பெட்டரா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஏதாவது டஃப் சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அதையும் ஹேண்டில் பண்ணிட்டு, கொஞ்சம் சீக்கிரமே பவுன்ஸ் பேக் பண்ணிடுவாங்க. அதனாலயோ என்னவோ அவங்களோட குரோத் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்களோட டஃப் சிச்சுவேஷன்ஸ்லயே மாட்டிக்கிட்டு, அதுலேருந்து வெளிய வர முடியாம, ஒரு லூப் மாரி அதிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனாலயோ என்னவோ அவங்களோட குரோத் ரொம்பவே ஸ்லோவர் பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்க என்ன ரொம்ப ஸ்மார்ட்டான மக்களா? ஆர் ரொம்ப லக்கி பீப்பிளா? ஆர் ஏதாவது ஸ்பெஷல் எபிலிட்டீஸ் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மேபி அவங்க மெட்டா ஸ்கில்ஸ மாஸ்டர் பண்ணியிருக்கலாம். மெட்டா ஸ்கில்ஸ்ன்னு நான் சொல்லும் பொழுது, இன்விசிபிள் சூப்பர் பவர்ஸ். நம்ம எப்படி யோசிக்கிறோம்? நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? முக்கியமா நம்ம லைஃப்ல நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோன்றது தான் இந்த மெட்டா ஸ்கில்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, உங்க மொபைல் ஃபோன்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா தானே, நீங்க லோட் பண்ற ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா ஃபங்ஷன் ஆகும். பட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்லயே ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்காதுல்ல. அதே மாதிரி தான் நம்மளோட மெட்டா ஸ்கில்ஸ், அதாவது இன்டர்னல் ஸ்கில்ஸை நம்ம பூஸ்ட் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயுமே அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட் தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல 5 பவர்ஃபுல் மெட்டா ஸ்கில்ஸை ஷேர் பண்றேன். செல்ஃப் அவேர்னஸ், the ability to watch your own mind like a mirror. நான் ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறேன்? நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? இப்படி நம்மளோட பிஹேவியர்ஸை நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறது. இது ஏன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்னா, மற்றவங்க நம்மளோட பிஹேவியரை பற்றி ஏதாவது கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவோம், ரைட்? என் மேலே நிறைய பழி சொல்கிறாங்க, என்ன தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம நினைக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்மளே நம்மளோட பிஹேவியர் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் பெரிய டேமேஜஸ் நடக்காமல் இருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம ஈஸியாகவே கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதுதான் செல்ஃப் அவேர்னஸோட மிகப்பெரிய பவர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப ஓவர்லோடட் ஒர்க் இருக்குது, அதனால உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் கோவம் கூட இருக்குது. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே சம்மந்தமே இல்லாமல் குழந்தைங்க மேலே அந்த கோவத்தை நீங்கள் காட்டுறீங்க. ஓகே, இப்போ கோவப்பட்டதுக்கப்புறம் ஏன் நான் இந்த மாதிரி பேசிட்டேன், ஏன் சம்மந்தமே இல்லாமல் பிள்ளைங்க மேலே நான் இவ்வளோ ஆத்திரத்தை காட்டிட்டேனே, சாச்சா நான் பண்ணது தப்பு அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இந்த செல்ஃப் அவேர்னஸ்ன்ற மெட்டா ஸ்கில் டெவலப் ஆகும் பொழுது உங்களோட இமோஷன்ஸ் பற்றி, உங்களோட பிஹேவியரை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த டேமேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஓகே, நான் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை நான் கேரி பண்ணிட்டு இருக்கேன், நான் சம்மந்தமே இல்லாமல் இவங்க மேலே இந்த கோவத்தை காட்டக்கூடாது, இப்போ எனக்கு ரெஸ்டே இல்லை, அதனால தான் எனக்கு இந்த ஒரு ஆங்கர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு பிஹேவியரல் அனாலிசிஸ் நடக்கும் பொழுது பெரிய டேமேஜஸ் நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். அடாப்டபிலிட்டி லைஃப் வில் நெவர் கோ எக்ஸாக்ட்லி ஆஸ் யூ பிளான்ட், ரைட்? பட் அடாப்டபிலிட்டின்ற ஒரு மெட்டா ஸ்கில் இருக்கும் பொழுது we learn to adjust before breaking. ஓகே, ஸோ நம்ம உடஞ்சி போக மாட்டோம். நடக்கிற எல்லா விஷயங்களையுமே எப்படியாவது ஹேண்டில் பண்ணிடுவோம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறது தான் இந்த ஒரு மெட்டா ஸ்கில். இது ஏன் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நம்ம சந்திக்க வேண்டி வரும், ரைட்? நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்த விஷயங்களா இருக்காது. மேபி ஜாப் சேஞ்சஸாக இருக்கலாம், மேபி ப்ராஜெக்ட் சேஞ்சஸாக இருக்கலாம். இப்படி சின்னது பெருசு எப்படினாலும் எடுத்துக்கோங்க. பட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். பட் அடாப்டபிலிட்டின்ற ஒரு மெட்டா ஸ்கில் யார் ஒருத்தங்க டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களால ரொம்ப ஃபாஸ்டராக புது புது சிச்சுவேஷன்ஸ்க்கு செட் ஆக முடியும். அண்ட் அதுலேயும் அந்த ஒரு க்ரோத்தை அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் லைஃப்பில் ஏதாவது ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், கீழே விழுந்தாலும் மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணுற அந்த எபிலிட்டி இந்த அடாப்டபிலிட்டின்ற ஒரு மெட்டா ஸ்கில்லை பொசஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது இருக்கும். அண்ட் அன்சர்டனிட்டி, ஓகே, என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னே தெரியாமல் நம்ம சில சிச்சுவேஷன்ஸில் இருப்போம்ல, அப்போ கூட அவங்களால லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். இப்போது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் உங்களோட என்டையர் டேயை நீங்கள் அப்படியே பிளான் பண்ணிடுறீங்க. ஓகே, காலையில் இதான் நடக்குது, நெக்ஸ்ட் இங்கே போகிறீங்க, இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க, மத்தியானம் இப்படி, ஈவினிங் இப்படி, நைட் இப்படி. ஸோ ஃபுல் டே பிளான் பண்ணுறீங்க. பட் காலையிலேருந்து நீங்கள் பிளான் பண்ணதுக்கு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்குது. மேபி குழந்தை சிக்காலாம், இல்லை கார் பிரேக் டவுன் ஆகலாம், இல்லை டிராஃபிக்கில் பயங்கர டிலே ஆகலாம், திடீர்னு ஃபோன் பண்ணி அடுத்த வாரம் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த வீக்கே கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிடலாம். ஸோ உங்கள் பிளானுக்கு எல்லாமே அகென்ஸ்டாக போகும்பொழுது
அடாப்டபிலிட்டின்ற மெட்டா ஸ்கில் இல்லாத ஒருத்தங்க பிரேக் டவுன் ஆவாங்க. அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமா தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆவாங்க. பட் இதே இது அடாப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு மெட்டா ஸ்கில்லை பொசஸ் பண்றவங்க, ஓகே இது ஏன் நடக்குது அப்படின்ற கொஸ்டினை தாண்டி, அதாவது வை இஸ் திஸ் ஹேப்பனிங் டு மீன்றதை தாண்டி, ஓகே இந்த மொமெண்ட் நான் என்ன செய்யணும், இந்த மொமெண்ட் என் கண்ட்ரோல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இந்த மொமெண்ட் நம்ம எவ்வளோ பெஸ்டா இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப கேட்டகரிக்கலா அப்ரோச் பண்ணுவாங்க. அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா கொண்டு வந்து சேர்க்கும். இமோஷனல் ரெகுலேஷன். This is not about suppressing your emotions. It is about managing emotions with wisdom. சரி, இப்போ இமோஷனல் ரெகுலேஷன் ஏன் ஒரு பவர்ஃபுல் மெட்டா ஸ்கில்? உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா பார்த்துக்க முடியும். அண்ட் எந்த ஒரு கன்ஃபியூஸ்ட் சுச்சுவேஷன்லையுமே கிளாரிட்டியோட, நிதானத்தோட அண்ட் ஒரு மென்டல் பீஸோட அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு இமோஷனல் ரெகுலேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அவசரப்பட்டு எந்த ஒரு ஹேஸ்டி டெசிஷன்ஸ், அவசரப்பட்டு ஒரு ஆத்திரத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். அண்ட் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டராக நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற அந்த ரெக்ரெட்டும் இருக்காது. அதனாலேயே இமோஷனல் ரெகுலேஷன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டா ஸ்கில். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, இப்போ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம். ஆக்சுவலி அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நம்ம இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேணாம், பட் ரெகுலேட் பண்ணணும். அதாவது எல்லா இமோஷன்ஸும் ரொம்ப வேலிடானது தான், பட் அதை நம்ம எப்படி காட்டுறோம், எப்படி சரியான முறையில் எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ அதை படிக்கிறீங்க, அதை படிச்சுட்டு கிளியராக தெரியுது அவங்க அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதில் பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு. பட் ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான அந்த மெசேஜை கேட்ட உடனே, அதை படித்த உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோவம் வருது. ஆனால் அந்த கோவத்தில் உடனே நீங்கள் வந்து டைப் பண்ணிடுறீங்க அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ். அவங்கள தப்பு சொல்கிற மாதிரியும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிடுறீங்க. அதை அனுப்புனதுக்கப்புறம் மேபி சான்சஸ் ஆர் தேர் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன் நம்ம இந்த மாதிரி அனுப்பணும், மேபி அவங்களுக்கு நம்மளோட சைட் ஆஃப் திங்ஸ் புரியாமல் கூட இருக்கலாம், நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருக்கணுமோ, ஏன்னா நம்ம ஒரு செகண்டில் எடுக்கிற டெசிஷன் அந்த ரிலேஷன்ஷிப்பையே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இதே இது இமோஷனல் ரெகுலேஷன்ன்றத மெட்டா ஸ்கில்லாக நீங்கள் பார்த்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நிதானமாக அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. உடனே நான் ரிப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் நடக்கிற விஷயங்களை ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். மேபி அவங்க கிட்ட நேரில் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ, மேபி அவங்க கிட்ட எதனால் அவங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனாங்கன்றதை புரிஞ்சுக்கணுமோ, அவங்க சைட் ஆஃப் திங்ஸை கேட்கணுமோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ முக்கியமாக அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் சேவ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. Learning agility, the ability to learn fast, unlearn old habits and apply what you have learned. இது ஏன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்? எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபீல்டில் நீங்களும் ஒரு டாப் பிளேயராக இருக்க முடியும், அந்த ஃபீல்டில் சஸ்டெயின்டாக இருக்க முடியும். இப்போ ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் வந்த உடனே நம்ம பயப்பட மாட்டோம். நம்மளோட ஜாப் போயிடுமா, இல்லை நான் எப்படி சர்வைவ் ஆவேன் அப்படின்ற அந்த கொஸ்டின், அந்த பயம் எல்லாம் நிச்சயமாக இருக்காது. யாருக்குன்னா லேர்னிங் அஜிலிட்டி அப்படின்ற அந்த மெட்டா ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு. எந்த ஒரு சுச்சுவேஷனையுமே, எந்த ஒரு சேலஞ்சஸையுமே இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ரொம்ப காலமாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. இப்போது ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடந்துருச்சு, உங்களை கேட்காமலே வேற ஒரு ப்ராஜெக்டில் உங்களை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதில் நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, அதை பற்றின பெரிய நாலேஜும் இல்லை. இப்போ உங்களுக்கு லேர்னிங் அஜிலிட்டி அப்படின்ற மெட்டா ஸ்கில் இல்லாத ஒருத்தர் நிச்சயமாக சஃபர் ஆவாங்க. அதில் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எல்லா விதங்களையுமே ட்ரை பண்ணுவாங்க. யார்கிட்ட பேசலாம், புலம்புவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எப்படியாவது இன்ஃபேக்ட் இந்த வேலையை விட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு கூட யோசிப்பாங்க. நான் அதை தப்புன்னு சொல்லலை, பட் அவங்களோட அப்ரோச் அதுவாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அதில் ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த லேர்னிங் அஜிலிட்டின்ற ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்டில் நம்ம என்ன கற்றுக்கிறதுக்கு இருக்குது, யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கலாம், இதில் எப்படி நம்ம இன்னுமே மேலும் மேலும் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தங்களுக்கு மேபி டு ஹிஸ் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டாக கூட மாறிடலாம். சொல்ல முடியாது, வாய்ப்புகளும் இருக்குது, ரைட்? ஸோ லேர்னிங் அஜிலிட்டின்றது எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணும். டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி.
Most stress comes not from the problem, but from not knowing what to choose. டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி ஏன் ஒரு பவர்ஃபுல் மெட்டா ஸ்கில்? நிறைய தருணங்களில் நம்மளுக்கு என்ன முடிவெடுக்கிறது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனில் மாட்டிக்கிட்டே நம்மளோட பாதி எனர்ஜியை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்மளோட மென்டல் எனர்ஜி கொஞ்சம் சேவ் ஆகும். அண்ட் ஓவர் திங்க் பண்ண மாட்டோம், ரைட்? யூஸ்வலாக நம்ம பண்ணுற அந்த ஓவர் திங்கிங், அதாவது ஒரே விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்கறது, பல விதங்களில் நம்ம வந்து அதே சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச் கூட மூவ் ஆகாத மாதிரி அதுலேயே நம்ம யோசிக்க ரொம்ப மைண்ட் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம்ல. ஸோ இதெல்லாம் தடுக்கிறது தான் இந்த டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் 2 ஆப்ஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒன்று ஒரு சேஃபான ஆப்ஷன், ஒன்று ஒரு ரிஸ்கி ஆப்ஷன். ஓகே, பட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு யோசிக்கும் பொழுது நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஐடியாஸ் கேட்குறீங்க. அதில் நிறைய பேர் வந்து சேஃபான ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு என்னவோ அந்த ரிஸ்கி ஆப்ஷன் ஓரளவுக்கு அதுக்கிட்ட போகணும், அதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. இப்போ இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணும் பொழுது நம்ம ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து டெசிஷனே எடுக்காம தள்ளி போடக்கூட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, அதை பற்றியே நம்ம யோசிக்க மாட்டோம். அதுவே வந்து நம்மளோட எல்லா நாட்களையுமே ரொம்ப டயர்சமாக ஆக்கிடும். நம்மளுக்கு ஒரு எனர்ஜியே இருக்காது. அண்ட் ஏதோ ஒரு தயக்கம் மனசில், ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நம்ம சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி, ஒரு பேர்டனை சுமக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டின்றது உங்களோட ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி இதுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, இதில் என்னெல்லாம் மெரிட்ஸ் இருக்குது, ஓகே இதெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு என்ன ஆப்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் 5 years டவுன் த லைன் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும் பொழுது எந்த ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் என்னோட லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சில டைம்ஸ் சேஃப் ஆப்ஷன், ரிஸ்கி ஆப்ஷன் நான் மீன் பண்ணும் பொழுது இந்த சேஃப்னு சொல்கிற அந்த கம்ஃபர்டபுள் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். அது இப்போ ரொம்ப சௌகரியமாகவும் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற ஒரு சாய்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் எந்த விதத்துலையுமே உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. பட் அந்த ரிஸ்கி ஆப்ஷனுன்றது மேபி நம்ம அது இது வரைக்கும் ட்ரை பண்ணாதனால இப்போதைக்கு அது ரிஸ்கியாக இருக்குது. பட் நம்பி முழு எஃபர்ட்டோட நம்ம அதை ட்ரை பண்ணோன்னா அதுவே நம்மளுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் பெனிஃபிட் கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் நம்மளுக்கு பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் எந்த ஆப்ஷன் எனக்கு உண்மையிலேயே வேணும் அப்படின்னு, ரைட்? ஸோ டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி கூட ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டா ஸ்கில். அண்ட் அதை டெவலப் பண்ணும் பொழுது நிறைய மென்டல் எனர்ஜி நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த 5 பவர்ஃபுல் மெட்டா ஸ்கில்ஸும் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம லைஃப்பில் நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்படி எல்லா விஷயங்கள்லேருந்தும் இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். ஸோ இந்த 5 மெட்டா ஸ்கில்ஸான செல்ஃப் அவேர்னஸ், லேர்னிங் அஜிலிட்டி, இமோஷனல் ரெகுலேஷன், அடாப்டபிலிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் கிளாரிட்டி யார் ஒருத்தங்க ரொம்ப டிலிஜென்ட் எஃபர்ட் போட்டு அவங்க லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அவங்க லைஃப் சிச்சுவேஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் நிச்சயமாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆன் தட் பாசிட்டிவ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். மறுபடியும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.